ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்பன் பிளானிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் மோர் தென் 55+ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதாவது 55 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30+ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் நமக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மோர் தென் 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, ஈச் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 150 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ பார்ட் 2 அர்பன் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஏஇ 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எஸ், போலாங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. ஃபார் கிவன் ரோடு சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் 80 மீட்டர். ஓகே, and passing side distance is 300 meter. What is the intermediate side distance கேட்குறாங்க. IST கேட்குறாங்க. ஓகேங்களா? IST means intermediate side distance. எங்கெல்லாம் நமக்கு OST ப்ரொவைட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம IST ப்ரொவைட் பண்ணுவோம். intermediate side distance சொல்லுவோம். அப்போ intermediate side distance equal to 2 times of SST அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 times of SST. இங்கே பாருங்க, passing side distance கொடுத்துருக்காங்க. அப்போ passing side distanceனா மீனிங் என்ன அப்படின்னா இது நமக்கு OST ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். இதை ஓகேங்களா NPSன்னு கூட சொல்லலாம். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் கூட இன்னும் நமக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் கேட்குறீங்க. அப்போ 2 into SSTயோட வேல்யூ சொல்லுங்கள். 80 மீட்ரு. அப்போது 16 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்திக்கோங்க. 160 மீட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. அதாவது கொஸ்டின் இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டூஸ் பண்ண கேட்கணும் அப்படின்னா த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார் சிங்கிள் லைன் சிங்கிள் வே இஸ் 80 மீட்டர். எகைன் திஸ் இஸ் சேஞ்ச்டு டூ வே லைன் டூ வே. ஓகேங்களா? டூ வே லைன் டூ வே அப்படிங்கும்போது நமக்கு என்னவோ 2 times of SST நம்ம பண்ணுவோம். 2 times of SST. ஓகேங்களா? 2 times of SSTன்னு பண்ணுவோம். தென் ஃபைண்ட் அவுட்டிங் தி IST அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தென் ஃபைண்ட் அவுட் தி IST அப்படிங்கும்போது 4 times of given SST மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, ஸோ என்ன லேர்ன் கொடுத்துருக்காங்க. 1 way லேர்ன் 1 way அப்படின்னு பிரச்சனை கிடையாது. 2 way லேர்ன் 2 way அப்படின்னா பிரச்சனை கிடையாது. 2 way லேர்ன் 1 way சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 times மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? 2 way லேர்ன் 1 way ஆர் 1 way லேர்ன் 2 way அப்படின்னு கொடுத்தாங்களா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் தி ஃபேக்டர்ஸ்: reaction time, speed, coefficient of longitudinal friction, gradient. Which of the factors are taken into account for the computing the braking distance அப்படின்னு சொல்லுவோம். braking distance. அப்போ braking distance ஃபார்முலா சொல்லுங்க. என்னது? brake distance is equal to v square divided by 2gf plus or minus g அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? plus or minus g. ஓகே, ரியாக்ஷன் டைம் பற்றி இருக்கா? இல்லை, ரியாக்ஷன் டைம் நமக்கு தேவையே கிடையாது. அப்போது ஒன்றுக்கு எல்லாத்தையும் ஆப்ஷன் தூக்கிடுங்க. அப்போ வந்தால் சி வரணும், டி வரணும். 2 ஸ்பீட் இருக்கா? எஸ், ஸ்பீட் இருக்குது. அப்போ 2 கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாஞ்சிட்யூடினல் ஃப்ரிக்ஷன் இருக்காங்களா? எஸ், எஃப் இருக்காரு. ஓகே, அப்போ 2 3. ஓகே, நெக்ஸ்ட் கிரேடியன்ட் ஜி வேல்யூ இருக்கா? இருக்குது. அப்போ 2 3 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? பிரேக்கிங் டிஸ்டன்ஸோடைய டிபெண்ட்ஸ் அப்பான் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கு, என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the camper provided sloping road is 1:48. the camper is 1:48. ஓகே, which one of the following the gradient கேட்டிருக்காங்க. ரூலிங் gradient கேட்டிருக்காங்க. அப்போது gradient is equal to g is equal to 2 times of c நம்ம போடலாம். சரிங்களா? 2 times of c. அப்போ 2 into camber value 1/48. ஓகேங்களா? அப்போ 1:24 is the correct answer. பட் ஆனால் சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரூல் இன்கிரீடியன்ட் வந்து 1/30 இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் 1/24 ஆஸ் பர் தி ஃபார்முலா படி 1/24 is the correct answer. ஓகே, the camber provided on sloping road வந்து பார்த்தீங்கன்னா 1:48 கொடுத்துருக்காங்க. அப்போ கேம்பர் இஸ் ஈக்குவல் டு கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 2 times of camber. ஓகேங்களா? இந்த 1 மார்க் கொஸ்டின் கூட டைரக்டாக கேட்கலாம். கிரேடியன்ட் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி கேம்பர் அண்ட் gradient கேட்டாங்கன்னா g is equal to 2c அப்படின்னு சொல்லலாம். g is equal to 2c. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே,
What is the minimum length of transition curve for design speed of 80 km in horizontal curve 240 meter radius? Plain and rolling terrain அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, plain and rolling terrain. ஓகே, hilly terrain ஆ நமக்கு v squared by r னு போடுவீங்க. plain and rolling terrain க்கு 2.7 into v square divided by r. ஓகேங்களா, 2.7 v squared by r. 2.7 v ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 80 into 80 divided by r ஓட வேல்யூ 240 மீட்டர். ஓகேங்களா, அப்போ இதை நான் ஃபைனலாக எப்படி எழுதிக்கிறேன், 27 into 8 into 80 divided by 240. கரெக்டுங்களா? சாரி, 0 கேன்சல், 1 8 3 24, சாரி 1 3 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஐயோ முடிஞ்சு 6 7 63 72 மீட்டர். ஓகேங்களா, 8 72. ஓகேங்களா, 8 72 மீட்டர் தான் ஆன்சர். கரெக்ட், டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ என்ன, பிளைன் அண்ட் ரோலிங் டெரெயின் அவங்க கொடுக்கல. அப்போ கொடுக்காதனால நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும், நம்ம வி ஸ்கொயர் டிவைடட் பை 2r, இந்த வி ஸ்கொயர் பை ஆர் 2.7 வி ஸ்கொயர் பை ஆர், இதெல்லாம் எது கண்டுபிடிச்சி எது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following items of Hills Road, okay, of Hills Road construction does not help in the prevention of landslide during the monsoon season? Okay, monsoon season la hills side la எது வந்து ஹெல்ப் பண்ணாதுன்னு கேக்குறாங்க. breast wall அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேங்களா, சோ இதுதான் நமக்கு ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸோட டவுன் சைடு, இது ஹில்ஸோட டாப் சைடு. ஓகேங்களா, இதுதான் எனக்கு வந்து ரோடு. இதை வந்து நமக்கு வெஹிக்கிள் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுதான் நமக்கு வந்து வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. ஓகே, எஸ், வெஹிக்கிள் டைரக்ஷன் இப்படி நம்ம ஃப்ரண்ட்ல இப்படி நம்ம போகும்போது இந்த பிரஸ்ட் வால் அப்படின்றது என்னன்னு அப்படின்னா, டவுனில் நீங்கள், அதாவது ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஹப்பில் கட்டுறது எல்லாமே இது வந்து பிரஸ்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, திஸ் வால் இஸ் யூஸ்ட் ஃபார் retain the soil or to avoid the landslide in during the monsoon season. That wall is known as breast wall. இது upside. ஓகேங்களா, இது வந்து upside. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். இதே டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீடைனிங் வால் அப்படின்னு சொல்லுவோம். டவுன் சைடு வந்து ரீடைனிங் வால், டவுன் சைடு வந்து ரீடைனிங் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஹேர்பின் பெண்டு. ஸோ இந்த ஹேர்பின் பெண்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, லேண்ட்ஸ்லைடுக்கும் ஹேர்பின் பெண்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் கிடையாது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் டர்னிங். ஓகேங்களா, லென்த் ஆஃப் ரோடை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டு அவாய்ட் தி கருவை வந்து பார்த்தீங்கன்னா கருவோட என்ட்ரி வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறது நமக்கு வந்து ஹேர்பின் பெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ், கருவோட ரேடியஸ் வந்து கொடுக்குறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டஸ் நாட் ஹெல்ப்னு கேட்டிருக்காங்க. எது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்கல, எது ஹெல்ப் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. கேட்ச் வாட்டர் ட்ரைன்ஸ், ட்ரைனேஜ்க்காக ப்ரொவைட் பண்ண சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் வாட்டர் ட்ரைன்ஸ் இஸ் ப்ரொவைடிங் சம் பைப் ஆர் சம் டவுன் டேக் பைப், ரெயின் வாட்டர் டவுன் டேக் பைப் அதில் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தண்ணி பிடிச்சி நமக்கு என்ன ஆகும், போர் வாட்டர் ப்ரெஷர் அதிகமாயிரும். ஓகே, காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச் அளவு நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அப்போ இந்த இந்த வால்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, எஸ். ரீடைனிங் வால், எஸ், ரீடைனிங் வால்ஸும் இஸ் யூஸ்ஃபுல். அப்போ இதுவும் யூஸாக இருக்கும், இதுவும் யூஸாக இருக்கும், இதுவும் இருக்கும். அப்போ இவர் மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆக மாட்டார். அப்போ ஹேர்பின் பெண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, 1 minute. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், தி லாஸ்ட் டைம் டியூ டு starting delay on the traffic signal approach is noted 3 seconds loss. Okay, the actual green time is 25 seconds, amber time is 3 seconds. How much the effective green signal? ஓகேங்களா, the green signal effective ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பாக்கு. effective green signal வச்சுக்கலாம். சரிங்களா, effective green signal time is equal to actual green time. ஓகேங்களா, actual green time plus amber time. ஓகேங்களா, amber time means yellow time இல்லை. ஓகேங்களா, yellow time minus initial time plus whole bracket. இது loss of final loss, initial loss and final loss நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ன்னு எதுவுமே சொல்லல, அவங்க ஜென்ரலாக 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆக்சுவல் கிரீன் டைம் என்ன கொடுத்துருங்க 25, ஆம்பர் டைமில் கொடுத்துருங்க 3 செகண்ட்ஸ், மைனஸ் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 3 செகண்ட். அப்போ 3 கேன்சல். அப்போ 25 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இப்போ ஒருவேளை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு இனிஷியல், அப்போ இனிஷியல் டைம் வந்து இனிஷியல் லாஸ் 3 செகண்ட்ஸ், ஃபைனல் லாஸ் 3 செகண்ட். அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஆகிடும். அப்போ 6ல் மறுபடியும் கழிச்சு நமக்கு என்ன வரும் 28 நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா, இன்னொரு -3 போடுங்க, -3 கேன்சல். அப்போ 22 நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஸோ அதனால் டோட்டல் லாஸ்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க 3 செகண்ட்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்,
which one of the following equipment is useful in determining the spot speed in traffic engineering? Traffic engineeringல ஸ்பாட் ஸ்பீடு மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்க எனோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்பாட் ஸ்பீடு மெஷர் பண்ணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாண்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி டைம் அதே வந்து எக்ஸிட் டைம் கிடைக்கும் நமக்கு. அப்போ இந்த என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் கிடைச்சிச்சா லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள் நமக்கு தெரியும். இந்த லென்த் ஆஃப் தி ஸ்டாண்டு ஓகேங்களா. இங்கே என்ட்ரி டைமுங்கும் போது நமக்கு 0ன்னு வச்சுக்கோங்க. இது கிராஸ் பண்ண செகண்ட் 2.5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய லென்த் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ லென்த்தோட போய் அந்த கிராசிங் டைம் போட்டால் நமக்கு ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா. திஸ் இஸ் ஸ்பாட் ஸ்பீட் மெஷர் பண்ணுறது எனோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ் நெக்ஸ்ட். ஓகே, what will be the theoretical maximum capacity for a single lane highway given the speed of a traffic stream is okay. Traffic theoretical capacity, so capacity is equal to 1000 V divided by S ன்னு சொல்லுவோம் கரெக்டா. எஸ், what is meant by S? S என்றது spacing between the two vehicles. 0.2 VB plus 6 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க. ஃபார் சிங்கிள் லைன் 0.2 VB plus 6. ஓகே எஸ். ஸோ 0.2 இங்கே டேரெக்டாக நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்னே போட்டுக்கலாம். 0.7 போட்டால் தான் மீட்டர் பர் செகண்ட்ஸில் போடணும். 40 கிலோமீட்டர் ஓகேங்களா ப்ளஸ் 6 இது மல்டி பண்ணுங்க. ஒரு 0 கேன்சல். அப்போ 8 ப்ளஸ் 6 14 மீட்டர் சரிங்களா. ஸோ 14 மீட்டர் நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1000 into 40 ஸ்பீடு டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 14 கரெக்டுங்களா. எஸ் ஓகே. அப்போ இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் அடிச்சு போடலாங்களா. ஓகே, அப்போ 20 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகே, அப்போது 2/7 என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்ச ஆன்சர். அப்போ பாருங்கள் டேரெக்டாக 20,000 எழுதிக்கிறேன்ப்பா. 20,000 டிவைடட் பை 7 ஒரு 7 2 7 14 மீதி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும் 14 போகும் மீதி 6 இருக்கும். 7 49 8 56 ஓகேங்களா. 8 56 ஓகேங்களா. மீதி 9 63 போயிடுது. அப்போ 8 டைம். இப்போ 2860 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 டைம் அது ஒன்று தான் இருக்குது, மீதி எதுவுமே இல்லை 8 பக்கத்தில் சரிங்களா. ஸோ இப்போ 2860 தான் நமக்கு ஆன்சர். 8 56 மீதி 4 போட்டுக்கோங்க ஓகேங்களா. 8 56 எஸ் மீதி 4 40 வந்து எத்தனை டைம் பாருங்க 7 35 5 டைம் தான் நமக்கு வருது. அப்போது 8000 ஓகே 2580 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2860 தான் நமக்கு ஆன்சர். 2 டிஜிட் நமக்கு கிடைச்சா ஓகே ஆன்சருக்கு வந்து கரெக்டாக தான் நமக்கு வரும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டி Q is equal to U into K ன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம் ஓகேங்களா. அதனுடைய K ஸ்கொயர் கண்டுபிடிச்சி டோ Q டிவைட் பை டோ K கண்டுபிடிச்சி ஓகேங்களா. கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு 0 போட்டு நம்ம K ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டேரெக்டாக அந்த ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா. கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1000 V டிவைட் பை S. ஓகே, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு சாரி இது டென்சிட்டி கேட்டாங்கன்னா ஸ்பீடு density is equal to 1000 divided by S நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. density is equal to 1000 divided by S ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே எஸ் நெக்ஸ்ட். if the load warping and frictional stress in a cement concrete slab are 210 Newton per millimeter square. okay, 290 Newton per millimeter square respectively. 10 Newton per millimeter square respectively. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடோட ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க. லோடு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 210ன்னு சொல்லிட்டீங்க. வார்ப்பிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. டேரெக்டாக வார்ப்பிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 290ன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கீங்க ஃப்ரிக்ஷனல் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. ஃப்ரிக்ஷனல் கொடுத்துட்டீங்க 10ன்னு சொல்லிட்டீங்க. என்ன கேட்குறீங்க the critical combination of the stress during the summerல கேட்குறீங்க. சம்மர் வின்டர் 2 கேஸ் இருக்குது சரிங்களா. அப்போது சம்மர் இஸ் ஈக்குவல் டு ஓகே அட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஸ்ட்ரெஸ் அட் சம்மர் இஸ் ஈக்குவல் டு லோடு ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வார்ப்பிங் ஸ்ட்ரெஸ் மைனஸ் சம்மர் அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம் வெயில் சரிங்களா. வெயில் காலம். அப்போ வெயிலில் நமக்கு என்னவா இருக்கும் ஃப்ரிக்ஷன் நமக்கு இருக்கும் சரிங்களா. இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணணும் சரிங்களா. இல்லைன்னு சொல்லிட்டு மைனஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மைனஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ். இதே வின்டரில் பாருங்கள் மழை தண்ணி ரோட்டில் போயிட்டே இருக்கும். தண்ணிக்கும் நமக்கு டயருக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டாக நமக்கு லூப்ரிகண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் இருக்குனால ஃப்ரிக்ஷன் நமக்கு இருக்காது சரிங்களா. பட் ஆனால் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்படியே ஆப்போசிட் நேச்சுரல் டிசைன் பண்ணுவோம். சம்மரில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 0 இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம். இதே வந்து வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் சம்மரில் தான் கேட்குறீங்க. லோடு ஸ்ட்ரெஸ் வந்து 210 இது 290 மைனஸ் 10
அப்போ இந்த 10க்கு 10 கேன்சல் பண்ணிடலாங்களா? ஓகே 210 மீதி 200 வரும். 200 ப்ளஸ் இங்கே ஒரு 290. அப்போ 490 தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கா? எஸ் இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கூட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் கூட்டிடுறீங்க. அப்போ 300 510 ஆப்ஷன் இல்லை. அப்போ ரெண்டையும் நீங்கள் கழிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ். பட் எனிவே நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தான் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சம்மரில் எங்களுக்கு வந்து காம்பினேஷன் எழுதுங்க, ஸ்ட்ரெஸ் காம்பினேஷன் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களா? அப்போ லோடு ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வார்க்கிங் ஸ்ட்ரெஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபார் தி சம்மர். இதே விண்டரில் கேட்டாங்கன்னா லோடு ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் வார்க்கிங் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபார் தி விண்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட், ஓவர் ஸ்பீட் அண்ட் டிலே ஸ்டடீஸ் ஆன் ஏ pre-selected section of a highway are conducted by speed and delay studies fast car moving method அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபாஸ்ட் கார் மூவிங் மெத்தட், அதாவது என்னன்னா அலாங் த டிராஃபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுவாங்க, காரை வந்து ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் 1 கிலோமீட்டர் ஆர் 2.5 கிலோமீட்டரில் காரை ரன் பண்ணி, ஓகே, அதாவது எவ்வளோ டைம் சிக்னல் டைமில் எவ்வளோ நேரம் நிற்குது. ஓகேங்களா? அதேமாரி சிக்னல் டைம் நமக்கு எவ்வளோ நேரம், ப்ளஸ் இங்கேருந்து மூவிங்க்கு எவ்வளோ நேரம், ஸ்டார்டிங் டிலே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்க்கறது எல்லாமே. இப்போ நம்ம பார்த்தோம்னா எஃபெக்டிவ் க்ரீன் சிக்னல் இதெல்லாம் நமக்கு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபாஸ்ட் கார் மூவிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஐஆர்சி கோட் நம்பர் 379085 டீல்ஸ் வித் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஐஆர்சி 379085 வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட் டேக்கிங் இஎஸ்டபிள்யூ ஈக்குவலண்ட் சிங்கிள் வீல் லோட் அண்ட் சிபிஆர். டிசைன் ரிஜிட் பேமெண்ட்டுக்கும் சிபிஆர் வேலைக்கு என்ன சம்பந்தம்? ஓகேங்களா? தப்பு அது. ரிஜிட் பேமெண்ட் டேக்கிங் ஆக்சியல் லோட் அண்ட் சிபிஆர் அக்கௌண்ட் தப்பு இது. டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டேக்கிங் ஈக்குவல் அண்ட் சிங்கிள் வீல் லோட் அண்ட் சிபிஆர் வேல்யூ. ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் நம்ம குமுலேட்டிவ் ஆக்சியல் லோடு தான் எடுத்துக்குவோம், ஈக்குவல் அண்ட் சிங்கிள் வீல் லோடு எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? இது தப்பு. டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டேக்கிங் குமுலேட்டிவ் ஆக்சியல் வீல் லோட் ப்ளஸ் சிபிஆர் அக்கௌண்ட். இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் ஈக்குவல் அண்ட் சிங்கிள் வீல் லோடு எடுத்துக்க மாட்டோம், குமுலேட்டிவ் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட், ஓகே, த கொலாப்சிபிள் சாயில் சப்கிரேட் சாம்பிள் வாஸ் டெஸ்டட் using standard California bearing ratio, okay, CBR test. ஓகேங்களா? approaches, okay, sorry, apparatus, apparatus and observations given below. ஓகேங்களா? சீரியல் நம்பர் 1 2.5 mm penetration ஒரு லோடு கிடைச்சிருக்கு, 5 mm penetration ஒரு லோடு. ஓகே, taking the standard assumption regarding the load penetration curve, the CBR value of the sample taken. Now 2.5 mm penetration எவ்வளவுங்க, 5 mm penetration எவ்வளவுங்க, இதுல எது மேக்ஸிமமோ அதுதான் நம்ம எடுத்துக்குவோம். கரெக்டா? அப்போ the CBR value in terms of percentage 60.55 in terms of percentage 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் லோடு ஃபார் 2.5 mm penetration 1370. கரெக்டா? எஸ். அடுத்தது இது முதல்ல போட்டுறாங்களா? 1370. 1370னா அப்போ 6055 1370. இதை நீங்கள் அடிச்சு போடணும். இப்போ இதான் இங்கே வேலையே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 அடிச்சுக்கலாங்களா? 1 5 2 டைமு 7 டைமு 5 275. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமு மீதி 2 1 1. ஓகேங்களா? எஸ். 2 1 1 ரைட்டு. மறுபடியும் 275 5 டைமு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமு மீதி மறுபடியும் 2 டைமு மீதி 1 சாரி 2 டைமு 4 டைமு 1 2 டைம் 242 டிவைட் பை 55. இந்த 240 1 மினிட் சம்திங் ஐ டிட் ராங். 1 மினிட் 655 டிவைட் பை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் 70. எஸ். ஓகே கரெக்ட். அப்போது 242 டிவைட் பை 55. ஓகேங்களா? சாரி 242 டிவைட் பை 55 போட்டிங்கன்னா எஸ் கரெக்டு தான். அப்போ 4.43% அப்ராக்சிமேட் நமக்கு வருது. 4.43. ஓகே, 242 டிவைட் பை 55 4.4%. சாரி 4.40%. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு 4.4 வருதுங்க. ஓகேங்களா? 1 2 5 mm பெனிட்ரேஷன் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 5 mm பெனிட்ரேஷனுக்கு 80.55 டிவைட் பை 2055. கரெக்டாக? அது 1370, இது 2055 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அப்போ 8055 டிவைடட் பை 2055 இது வந்து பார்த்தீங்கன்னா 3.9% வருது. ஓகேங்களா? 3.9. அப்போ விச் ஒன் இஸ் மேக்ஸிமம்? 4.4. அப்போ சிபிஆர் வேல்யூஸ் 2.5 mm பெனிட்ரேஷனுக்கு 4.4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து
இது வந்து டஃப்பான கொஷின்ஸ் இல்லை. நம்ம அந்த கரெக்டாக அந்த அடிச்சு போடுறது மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இது வரலும் ஓகே. ஸோ இது நீங்கள் அதே மாதிரி 5 அடிச்சுட்டு முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸ், அதாவது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னா உடனே கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டே இருங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு மேக்ஸிமம் என்னோட கால்குலேஷன் படி 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிடலாம். 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் முடிச்சு லாஸ்ட் அந்த ½ அன் ஹவர், லாஸ்ட் அந்த 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டஃப்பான கொஷின்ஸ்லாம் எதெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள், போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இனிஷியலாகவே இந்த பெரிய கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு ஃபஸ்ட் கொஷினே இதாக வந்துருச்சு, அப்போ இந்தமாதிரி நான் அடிச்சு போட்டுட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பண்ணி இதே உங்களுக்கு 2-3 நிமிஷம் ஆகி போயிடும். ஓகே, 2-3 நிமிஷத்தில் போட்டால் ஓகே, அதே 5 நிமிஷம் ஆகி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் இவ்வளோ டஃபாக இருக்குன்னு ஃபீலிங், அதனால் அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு சின்ன சின்ன கொஸ்டின் அட்டன் பண்ண போயிடுங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், a bitumen grade 80/100 indicates that under the standard test condition, the penetration value of bitumen would be vary from the penetration value of the bitumen. Okay, the penetration value 1/10th of grade of the bitumen சொல்லுவோம். 1/10th of grade of the bitumen ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க. 1/10th of grade of the bitumen, sorry, grade of the penetration சொல்லுவோம், bitumen. ஓகேங்களா? yes, this is the penetration value, penetration. okay, yes. 1/10th of grade of the bitumen 80 to 100 அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ divided by 10 அப்போ 8 to 10 mm. ஓகேங்களா? 1/8 to 10 mm தான் நமக்கு ஆன்சர், சென்டிமீட்டர் கிடையாது. ஓகேங்களா? பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட், இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். the penetration value of the grade of the penetration value of the bitumen is 1/10th of the grade of the bitumen. இது கூட டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? டிஆர்பி எக்ஸாம்லையும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம்லையும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்தமாரி பல்காக கேட்காம மொத்த ரிசல்ட்டும் கேட்காம தனியாக கூட ஒன்று கேட்கலாம். அந்த ஃப்ளாக்னஸ் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், ஆங்கிள் ஆஃப் இம்பேக்ட் வேல்யூ. ஓகேங்களா? இம்பேக்ட் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஞ்சல் அப்ரேஷன் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கூட நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். Next, which one of the following is the set of physical requirements of the course aggregate for the construction of WPM road as per the IRC recommendation? Surface grade, course grade, sorry, base course or surface course எதுவுமே அவங்க சொல்லல. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா abrasion value எடுப்போம். சரிங்களா? the abrasion value is equal to should be less than 50 இருக்கணும், not greater than 50 நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? லாஸ் ஆஞ்சல் அப்ரேஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி லெஸ் தென் 40 நமக்கு இருக்கணும், லெஸ் தென் 40. ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15% இருக்கும், லெஸ் தென் 15%. திஸ் இஸ் ஃபார் விச் ஒன்? பேஸ் கோர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோர்ஸ். இதே சர்ஃபேஸ் கோர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா திஸ் வேல்யூ இஸ் 40, இது வந்து பார்த்தீங்கன்னா 30 அக்ரிகேட் இம்பாக்ட் வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்னஸ் லெஸ் தென் 15, இது எல்லாமே லெஸ் தென் தான். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதுன்னு கொடுக்காம WPM அப்போ நீங்கள் வந்து பேஸ் கோர்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இல்லை ஒருவேளை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி சர்ஃபேஸ் கோர்ஸ். ஓகேங்களா? சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது 30. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க, சில புக்கில் 30 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லாஸ் ஆஞ்சல் அப்ரேஷன் வேல்யூ. பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஏஆர்டி. ஓகேங்களா? இது வந்து பேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ WPM ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு மேக்ஸிமம் பேஸ் கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், வாட் வில் பி தி ஆப்டிமம் டெப்த் ஆஃப் பலாஸ்ட் cushion? Okay, cushion required for the broad gauge railway track below the sleeper density of கொடுத்துட்டீங்க, bottom width கொடுத்துட்டீங்க. ஓகே, optimum depth of ballast cushion S is equal to, sorry, depth of ballast cushion D is equal to S minus W divided by 2 ன்னு சொல்லுவோம்பா. சரிங்களா? S minus W divided by 2. what is in where S here? spacing of the sleeper சொல்லுவோம். அப்போ spacing of the sleeper பாருங்க, ஒவ்வொரு ஸ்லீப்பருக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்பேசிங் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ரயில், பிஜி ட்ராக் லென்த் ஆஃப் தி ரயில் நமக்கு என்ன 13 மீட்டர். ஓகேங்களா? டிவைடட் பை ஸ்லீப்பர் டென்சிட்டி எம் பிளஸ் ஃபைன் கொடுத்துட்டீங்க. எம் மீன்ஸ் இயர் லென்த் ஆஃப் தி ரயில். அப்போ 13 + 5 18. சரிங்களா? அப்போ 13 டிவைடட் பை 18 100 நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன், இது சென்டிமீட்டர் கொடுத்ததுனால. அப்போது இந்த 1300 டிவைடட் பை 18 என்ன வருதுன்னு பாருங்கள். 3 அடிச்சிடலாமா நம்ம? அப்போ 9 டைம் வருமா? 2 அடிச்சிடறேன், சாரி. இது பார்த்தீங்கன்னா 6 டைமு, 6 2 12 மீதி 1 650 டைம். கரெக்டுங்களா? அப்போ 650 டிவைடட் பை 9 என்னன்னு பாருங்கள்,
ஒரு 9 கொஞ்சம் 6 7 63 ஓகேங்களா 7 டைம் 63 மீதி 3 ஒரு 9 2 8 3 27 3 டைம் மீதி 3 3 27 அப்போ 73 புள்ளி அப்படின்னு போயிட்டே இருக்கும் நமக்கு ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் பாருங்க அப்போ இதை நமக்கு ஸ்பேசிங்ப்பா அப்போ ஸ்பேசிங் S is equal to 73 புள்ளி 1 minute 1300 divided by 18 1300 divided by 18 yes I think something wrong மீதி 2 சாரி சார் 2 18 ஓகேங்களா எஸ் 2 18 மீதி 2 again 72.22 ன்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா எஸ் ஓகே 72.22 போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க டெப்த் கேக்குறாங்க அப்ப d is equal to s ஓட வேல்யூ 72.2 2ன்னு போயிட்டே இருக்கும் minus 22.22 எப்படி ஆன்சர் வருது பாத்தீங்களா divided by 2 அப்ப 72.2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிருக்கும் அப்ப 72 22 கழிச்சிட்டீங்கன்னா 0 5 அப்ப 50 divided by 2 ஓகேங்களா 50 divided by 2 25 cm is the correct answer 25 cm is the correct answer ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन இது டைரக்ட்டா அந்த ஃபார்முலா கேட்பாங்க s - w divided by 2 அவ்வளவுதான் சரிங்களா இல்ல ஸ்பேசிங் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் போறோம்ல what will be the curve lead for a 1:8.5 turnout taking off from the straight broad gauge track okay so turnout அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு straight broad gauge இப்படி போயிட்டு இருக்கு சடனா நீங்க வந்து turnout கொடுக்குறீங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்வோட லீட் என்னன்னு கேக்குறாங்க ஓகே கர்வோட லெந்த் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க ஓகேங்களா அப்போ லெந்த் ஓகேங்களா கர்வ் லீட் is equal to 2 into g into n அப்படின்னு நம்ம சொல்லணும் 2 into g into n here n is equal to theta equal to 1 by n ஓகேங்களா அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கீங்க theta equal to 1 divided by 8.5 ன்னு சொல்லிட்டீங்க கரெக்ட்டா 8.5 ன்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்ப 8.5 அப்ப என்னோட என்னக்கு பதிலா நமக்கு எனக்கு 8.5 நீங்க அப்ளை பண்ணனும் 2 into g means a broad என்ன கேஜ் கொடுத்திருக்கீங்க broad gauge உடைய width என்ன நம்ம போடணும் அப்போ 1.7 1.676 1.7 வெச்சுக்கிறேன் into 8.5 இது எல்லாத்தையும் மல்டி பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க இப்போ 8.5 into 2 10 க்கு 0 மிச்சம் மேல 1 16 17 கரெக்ட்டுங்களா எஸ் அப்போ 17 into 17 என்ன வருதுன்னு பாருங்க ஆன்சர் 17 into 17 நீங்க மல்டி பண்ணா ஆன்சர் நமக்கு 49 க்கு 9 மிச்சம் மேல 4 11 17 ஓகே 9 8 2 அப்ப 28.9 ஓகேங்களா 28.9 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த கர்வோட லீட் வந்து பாத்தீங்கன்னா 28.9 அப்ப 28.4 இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம இங்க 1.676 க்கு ஓகேங்களா 1.676 க்கு 1.7 எடுத்துட்டீங்களா அதெல்லாம் கொஞ்சம் வேல்யூ அதிகமா வந்திருக்கு சோ ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பா இந்த ரயில்வேல இந்த क्वेश्चंसலாம் நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த क्वेश्चन போன டைம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க இந்த क्वेश्चन கூட ஓகே இது நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம் இந்த क्वेश्चन பார்த்திருக்க மாட்டீங்க இந்த क्वेश्चन பார்த்திருக்க மாட்டீங்க சரிங்களா இந்த क्वेश्चन பார்த்திருக்க மாட்டீங்க இது எல்லாமே புது क्वेश्चन ஓகே எஸ் if a is the angle formed by the two gauge faces ஓகேங்களா two gauge facesல வந்து angle ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா இது நான் ஒரு gauge faces மட்டும் எடுத்துக்கிறேன் this is theta this is the theta okay the number of the crossing ஓகேங்களா number of crossing கோலை மெத்தட் ஓகே the number of crossingல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மெத்தட் இருக்கு ஓகேங்களா 3 மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन இது சரிங்களா 3 மெத்தட்ஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோலை மெத்தட்னு சொல்லுவோம் ஓகேங்களா கோலை மெத்தட் ஓகேங்களா ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் லைன் மெத்தட் ஓகேங்களா சென்டர் லைன் மெத்தட் ஓகேங்களா மூணு வந்து பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் மெத்தட் ஓகேங்களா ஐசோமெட்ரிக் மெத்தட் ஜெனரலா நம்ம யூஸ் பண்ற இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே நம்ம யூஸ் பண்றதுன்னா கோலை மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றாங்க சோ the number of crossing n is equal to cot theta ஓகேங்களா அதாவது cot theta ஏன்னு சொல்லுவோம் அதாவது theta is equal to 1 divided by tan inverse of ஓகேங்களா tan theta ஓகேங்களா tan of n நம்ம சொல்லுவோம் சரிங்களா tan of n நம்ம சொல்லுவோம் சோ இப்போ 1 by tan n is equal to 1 by tan theta அப்படி நாம சொல்லுவோம் அப்போ 1 by tan theta is n is equal to cot theta அப்படி நாம சொல்லலாம் சரிங்களா எஸ் cot theta ஓகே சோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் क्वेश्चन பாது B ஆன்சர் ஓகே எஸ் கோலை மெத்தட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படி நாம சொல்லலாம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் a track modulus index last time composite modulus index னு படிச்சோம்ல composite modulus index எதுக்கு யூஸ் ஆகுது இட்ஸ் determine the mechanical property harness strength அத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் நம்ம படிச்சிருப்போம் the track modulus index means stiffness அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா stiffness of the
ட்ராக் மாடலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் ஓகேங்களா. வாட் இஸ் ஸ்டிஃப்னஸ்? resistance per delta அப்படி சொல்லலாம். force acute to unit displacement or resistance divided by deformation. resistance for friction தப்பு, resistance for shear கிடையாது, resistance for deflection or deformation is the correct answer. C தான் நம்ம கரெக்டான answer. okay, yes, next. okay, the runway length after correcting for the elevation and temperature is 2845 meter. If the effective gradient of the runway is 0.5%. The revised ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. சரிங்களா, இந்த வருஷம் கேட்குறாங்க 2025 ஏல கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை கேட்கலாம் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் கேட்குறாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன். ஓகேங்களா, ICAO ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் படி என்ன ரூல்ஸ் அப்படின்னா 1% ஓகேங்களா, 1% ஆஃப் கிரேடியண்ட்டுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேங்க, ரன்வே லென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா, 1%. இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க 0.5%க்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, இது பாதியாக குறைஞ்சா இதுவும் பாதியாக குறையுமா, அப்போ 10% வந்து எங்களுக்கு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் கான்செப்ட். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஆஸ் பர் International Civil Aviation Organization, the 1% gradient, the runway length is increased by dash percentage, 20%, 20, 15, 30 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க 0.5% தான். அப்போ 0.5%க்கு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்போ 10% ஆஃப் லென்த் எவ்வளோ சொல்லுங்கள், 2845 டிவைடட் பை 100. கரெக்டுங்களா? அப்போ அந்த 100க்கு 0 கேன்சல், அப்போது 28 புள்ளி. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூ 2.45, மறுபடி 284.5 டிவைடட் பை 5, 9, 12 2 மிச்சம் மேலே 1, 11 1 மிச்சம் மேலே 1, 3. அப்போது 31.29.5 அப்ராக்சிமேட்டாக 31,3130 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒன் மோர் கொஸ்டின் பா இது. இந்த வருஷம் கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே, திஸ் இஸ் மேட்ச் தி ஃபாலோவிங். ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் என்ன நமக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், டிசைன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, மேட்ச் தி லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 காம்போனன்ட்ஸ் அண்ட் டிசைன் ஃபீச்சர்ஸ். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ. டாக்ஸிவே ஓகேங்களா, ABCD போட்டுக்கலாம் நம்ம எப்பயும் போல ABCD. டாக்ஸிவே டர்னிங் ரேடியஸ் நம்ம பார்க்கணும். டாக்ஸிவேக்கு டர்னிங் ரேடியஸ் நமக்கு எவ்வளோ பார்ப்போம் 3. சரிங்களா, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் டவர் அப்படின்றது விசிபிலிட்டி நம்ம பார்க்குறது, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம விசிபிலிட்டி அரவுண்ட் தி சவுண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம். விசிபிலிட்டி அரவுண்ட் தி சவுண்ட் ப்ரூஃப். அப்போ 2. நெக்ஸ்ட் ஆங்கர். ஸோ த ஆங்கர் இஸ் யூஸ்டு ஃபார் லார்ஜ் ஸ்பேன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்க, லார்ஜ் ஸ்பேன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இந்த ஆங்கர்ஸ் கூட நமக்கு தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். 3 2 ஆப்ஷன் எங்கே வச்சிருக்கா? எஸ், ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆல்ரெடி இப்போ அங்கே டாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 3 2 1 4. இந்த ஆப்ரோன் அப்படின்றதுனா வெயிட்டிங் பிளேசஸ் அது. ஓகேங்களா, ஆப்ரோன் அப்படின்றது வெயிட்டிங் பிளேஸ். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஆப்ரோன் இஸ் த வெயிட்டிங் பிளேஸ், சம் மெக்கானிக்கல் ரிப்பேரிங் பிளேஸ், சம் மெயின்டெனன்ஸ் பிளேஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, வெயிட்டிங் பிளேஸ் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் தான் நமக்கு ஆப்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 4. அப்போ 31 24 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப முக்கியமான நம்பர் கொஸ்டின் பா. அந்த டாக்ஸிவே இது யூஸ்ட் ஃபார் த டிசைன் ஆஃப் டர்னிங் ரேடியஸ் கூட தனியாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சின்ன கொஸ்டின்ஸ். இது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இது எல்லாமே ஓல்டு TNPSC ஏயில் கேட்ட கொஸ்டின்ஸு. சரிங்களா, எஸ். இங்கே CBR டெஸ்ட் வேல்யூ ஆஃப் CBR இஸ் கால்குலேட்டட் பை போத். ஓகேங்களா, போத் 2.5 mm அண்டு 5 mm penetration நம்ம பார்ப்போம். which one is the maximum, அதுதான் நமக்கு ஆன்சர் எடுத்துக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தி மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் ஆன் தி ஹில்ஸ் ரோடு. ஓகேங்களா, ஹில்ஸ் ரோடில் மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10%. இது வந்து வித்தவுட் ரெயின்ஃபால், வித்தவுட் ஸ்னோஃபால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வித்தவுட் ஸ்னோஃபால். இதே வித் ஸ்னோஃபால்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான். அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னா மேக்ஸிமம் 10%. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிளைன் அண்ட் ரோலிங் டெரைன் கேட்டாங்கன்னா 7%. ஓகேங்களா, அந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளைன் டெரைனில் 7%. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் ஆன் தி ஹில்ஸ் ரோடு வித்தவுட் ஸ்னோஃபால்ன்றாங்க. இப்போ வித்தவுட் ஸ்னோஃபால் அப்படின்னாலும் கொடுக்கலாம்னா 2 ஒன்று தான் மீனிங். 10% தான் ஆன்சர். உங்களுக்கு வித் ஸ்னோஃபால்னு கேட்டாங்கன்னா 7%. நெக்ஸ்ட், calculate the lag distance for the design speed of 47 km/h, two-way traffic on the single lane. Okay, two-way traffic on the single lane.
SST தான் நம்ம 2 times multiply பண்ணணும். Okay. So lag distance is equal to, assume the coefficient of 0.38, reaction time is 2.5 seconds. அப்போ lag distance is equal to, okay, lag distance is equal to formula V into T. ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் நம்ம டைரக்டா அப்ளை பண்றோம் அப்படின்னா கிலோமீட்டர் 0.278 V into T நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ அந்த 0.278 0.3 நான் வச்சுக்கிறேன் இன்டு வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 47, இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5. சரிங்களா? அப்போ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 25 3 டைம் பண்ணால் 75 நமக்கு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்குனால ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அப்போ 47 இன்ட்டு 75, 35 5 மிச்சம் மேலே 3 23, 49 9 மிச்சம் மேலே 4 28 32. அப்போது 32 கூட்டிக்கோங்க, 5 12 2 மிச்சம் மேலே 1 35. எஸ், 35.24 வரும். ஏன்னா நம்ம 0.278 0.3 வச்சுக்கோங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே 2-வே டிராஃபிக் அண்ட் சிங்கிள் லேன் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன், இது என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு. ஓகேங்களா? பட் என்னுடைய நாலேஜ் படி அது வந்து லேக் டிஸ்டன்ஸ் வந்து மல்டி பண்ண மாட்டோம் எப்பயுமே. ஓவரால் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பண்ணுவோம். 2-வே லேன் சிங்கிள் லேன் 2-வே அப்படிங்கும் போது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், the minimum value of 50 minutes peak hourly factor. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? ஜென்ரலாக பீக் ஹார்லி ஃபேக்டரோடைய மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாங்கன்னா 1, மினிமம் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அதனோட வேல்யூ 0.25. எப்படி அப்படின்னா 1 hours அப்படின்றது 60 minutes, 60 divided by 60 நீங்கள் பீக் ஹார்லி போட்டிங்க அப்படின்னா, அதர்வைஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா பீக் ஹார்லி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மினிட்ஸ் டிவைடட் பை 60. ஓகேங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் சொல்லிருக்கீங்க? 15 சொல்லிருக்கீங்க. 15 டிவைடட் பை 60, சாரி 1/4. 1/4 அப்படின்றதுனா 1/4 ஆஃப் மீன்ஸ் 0.25 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ், 0.25, சாரி 0.25 இஸ் த ஃபேக்டர். ஓகே, மினிமம் வேல்யூ 0.25, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் த 1. நெக்ஸ்ட், ஓகே, ஸ்பீட் அண்ட் டென்சிட்டி ரிலேஷன் in a mid block section of a highway follows the green shield model. Okay, formula. If the free flow speed Vf, jam density, the maximum flow, okay, the maximum flow is equal to, okay, free flow speed into jam density divided by 4. ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பாது. free flow speed into jam density divided by 4. டைரக்டா வந்து free flow speed 100 சொல்லுவாங்க, jam density 1000 சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து maximum flow என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு கேட்டாங்கன்னா, free flow speed கேட்டாங்க அப்படின்னா speed is equal to velocity of flow divided by 2. ஓகேங்களா? free flow speed divided by 2, maximum flow speed னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் क्वेश्चन இது. நெக்ஸ்ட், okay, sorry. For a broad gauge railway track on a horizontal curve radius or in meter, the equilibrium cant, okay, the equilibrium cant E is equal to, for a train moving velocity, okay, அப்போ GV square divided by 127 R is the formula. சரிங்களா? என்ன கேஜ் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? ப்ராட் கேஜ் கொடுத்துட்டீங்க. அப்போ E is equal to 1.676 V square divided by 127 R னு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ஆன்சர் பாருங்க, இது போட்டக்கூடாது நீங்கள், ஏன்னா கீழே 127 இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இங்கே டேரெக்டாக 127 இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இதை நீங்கள் அடிச்சு போடணும். அப்போ E is equal to into சென்டிமீட்டரில் நான் போட்டுக்கிறேன், ஈக்குவலிபிரியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா 1.315 V square divided by R is the correct answer. So option B is the correct answer. தப்பு பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், a district road with bituminous pavement, horizontal curve 100 meter, design speed 75 km/h, super elevation. அப்போ டிசைன் சூப்பர் எலிவேஷன் என்னன்னு கேட்குறீங்க. அப்போ சூப்பர் எலிவேஷன் E is equal to V square divided by 225 R. 75% ஸ்பீடு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? எஸ். அப்போ நமக்கு என்ன வேணும்? E வேல்யூ தான் வேணுங்களா? E is equal to, what is the V square? 75 into 75 divided by 225 into R, radius என்னப்பா? 1000 மீட்டர். கரெக்டா? எஸ். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாமே எனக்கு 1:1 ஆன்சர் கொடுத்துருக்கேன். 1:x கொடுத்தனால இதை அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது அதாவது 225 into 1000 divided by 75 into 75பா. கரெக்டா? இப்போ டேரெக்டாக நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதோ, ஒருவேளை 15 வந்துச்சுன்னா, சாரி 15 வந்துச்சுன்னா 1:50, 14 வந்துச்சுன்னா 1:40 நம்ம எழுதுவோம். கரெக்டா? எஸ். ஆன்சர் நமக்கு 1/E நமக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ். போலாங்களா? ஓகே.
அப்போ 25 அடிச்சிடலாமா நம்ம? ஓர் 25 25 3 25 75 இங்கே 4 டைம், அப்போ 40 டைம் நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஓர் 3 3 ஓர் 3 3 7 3 21 மீதி 1 5 இப்படி அடிக்குது பார்த்தீங்களா? 75 75 கேன்சல், அப்போ 40 தான் நமக்கு ஆன்சர். இப்போ ஆல்ரெடி ஈயோட வேல்யூ 1/40 இருப்போ 1:40 இஸ் தி ஆன்சர். 1 in 40 or 1:40 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின் இது டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்கலாம். மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன் கேட்டாங்களா இதுதான் ஃபார்முலா. ஈக்குலிபிரியம் கேட்டாங்களா E is equal to V squared over 127 R. இந்த ஈக்குலிபிரியமில் ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். திஸ் வேல்யூ பாசிபிள் டு கிரேட்டர் than 7%. ஓகேங்களா? 8% ஆன்சர் இருந்தால் 8% ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம், தப்பு இல்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குலிபிரியம். இன்னர் டயர் பிரஷன் அவுட்டர் டயர் பிரஷன் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை தி ஃப்ரிக்ஷன் இஸ் 0. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஃபார்முலா. எத்தனை கொஸ்டின்? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, the formula for calculating the depth of concrete pavement suggested by Goldbeck formula. இந்த ஃபார்முலா நீங்கள் டிராஃபிக் இன்ஜினியரிங் நம்ம ஹைவே இன்ஜினியரிங் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அட் கார்னர் இஸ் ஈக்குவல் டு 3p டிவைடட் பை d ஸ்கொயர் ஆர் h ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன கேட்குறாங்க? டெப்த்து தான் கேட்குறீங்க. அப்போ டெப்த் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3p டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் அட் கார்னர் மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்போ அண்டர் த ரூட் போத் சைடு எடுத்துக்கோங்க. d is equal to 3p divided by SC max தான் நமக்கு ஆன்சர் ரூட்டில். அப்போ 3p divided by sigma max எங்கே இருக்காரு? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின். டேரெக்டாக இந்த ஃபார்ம் இதை மட்டும் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து இப்படி ரிவர்ஸ் அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் அட் கார்னர் இஸ் ஈக்குவல் டு 3p divided by d ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட், இஃப் எ கிராஸ் ஸ்லோப் ஆஃப் கண்ட்ரி 10 to 25% terrain is classified plain. ஓகேங்களா? இதே plain terrain அப்படின்னா நமக்கு வந்து less than 10% நமக்கு இருக்கும். greater than 10 to 25% தான் rolling terrain அப்படின்னு நம்ம சொல்லுவோம். rolling terrain. ஓகேங்களா? அப்போ greater than 25 to 50 கிலோ இருந்துச்சுன்னா நமக்கு this is also some classified based on the RL. ஓகேங்களா? RL வந்து ஹில்ஸ்ன்னு நம்ம சொல்லிடுவோம். RL வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அதோட ஹைட் வந்து லெஸ் தென் 3 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஹில்ஸ். ஓகேங்களா? ஹில்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டைன் நம்ம சொல்லுவோம். மவுண்டைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹில்ஸ் வந்து ஆர்எல் வேல்யூ கிரேட்டர் தேன் 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? 3000 மீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு இது வந்து ஹில்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஆங்கிள் ஸ்லோப் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50% இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 50 கிலோ இருக்குது ரோலிங் டெரைன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ், கொஷின் சும்மா ஒரே லைன் தான், இதில் நம்ம எத்தனை பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட், இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க. சைக்காலஜிக்கல் வைடனிங் psychological extra widening depends upon the number of traffic lane. Okay, mechanical extra widening depends upon the speed of the vehicle. Okay, psychological extra widening depends upon the length of the wheelbase. Okay, mechanical extra widening depends upon the length of the wheelbase and radius. Okay, அப்போ extra widening கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. mechanical widening plus psychological widening. கரெக்ட்டா? அதாவது NL square divided by 2R plus V divided by 9.5 into V divided by 9.5 into V divided by NL square by 2R V divided by 9.5 into root R அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? V divided by 9.5 into root R. NL square by 2R plus V divided by 9.5 into root R. This is the mechanical widening. This is psychological widening. பாருங்க, the psychological widening is depends upon the number of the learn. Number of learnuக்கும் psychological widening என்ன சம்பந்தம்? ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. 2, மெக்கானிக்கல் வைடனிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள். மெக்கானிக்கல் வைடனுக்கு ஸ்பீடுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் நம்பர் ஆஃப் லேர்ன் இருக்கார், லென்த் இருக்கார், ரேடியஸ் இருக்கார். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. சைக்காலஜிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லென்த் ஆஃப் தி வீல் பேஸ். லென்த் ஆஃப் தி வீல் பேஸ்க்கும் சைக்காலஜிக்கல் ஒன்றுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இதுவும் தப்பு. அப்போ கண்டிப்பாக 4 கரெக்டாக தான் இருக்கணும். மெக்கானிக்கல் எக்ஸ்ட்ரா வைடனிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லென்த் ஆஃப் தி வீல் பேஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி கர்வ். எஸ், எல் இருக்கா, ஆர் இருக்காரு. அப்போ டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். மெக்கானிக்கல் வைடனிங் மட்டும் தனியாக ஃபார்முலா எழுதும்பாங்க, சைக்காலஜிக்கல் வைடனிங் மட்டும் தனியாக ஃபார்முலா எழுதுவாங்க. 2 வேல்யூ கொடுத்துட்டு அதை கண்டுபிடின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இந்த மெக்கானிக்கல் வைடனிங் அண்ட் சைக்காலஜி வைடனிங். ஆர் எக்ஸ்ட்ரா வைடனிங் டிபெண்டிங் எக்ஸ்ட்ரா வைடனிங் மீன்ஸ் மெக்கானிக்கல் வைடனிங், சைக்காலஜி வைடனிங் சிம்பிளாக அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இப்படி தனித்தனியாக கேட்பாங்க அப்படின்னு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நிறைய கொஸ்டின் நீங்கள் புது கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது கொஸ்டின்ஸ், புது கான்செப்ட் பார்த்துருக்கீங்க.
ஸோ இந்த ஹைவேவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 10 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த ஹைவே டிசைன் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, டிசைன், இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இந்த பேமெண்ட் டிசைன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 10 மார்க்ஸ் பண்ணலாம். அந்த 5 மார்க்ஸ் எப்படி அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, இந்த க்ரீன் சிக்னல் கண்டுபிடிங்க, இந்த ஆம்பர் டைம் கண்டுபிடிங்க, அந்த ஃபார்முலா சொல்லுங்கள், இந்த ஃபார்முலா சொல்லுங்கள், நம்ம படிக்காத ஃபார்முலாலாம் கேட்டுருவாங்க. பட் என்னை பொறுத்தவரை என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துறது வாய்ப்பே இல்லை. கோல்டு பெக் ஃபார்முலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது இந்த மாதிரி படிச்சிருப்போம், S = 3p/d², அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது மறுபடியும் இது என்ன, நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஓகே, அப்போ படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டைம்லையோ டெஸ்ட் டைம்லையோ நம்ம எழுதியிருக்க மாட்டோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக்ஸ் பக்கமாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? 6 இந்த ஹைவேவோட சேர்த்து மொத்தம் 6 டாபிக் முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் அந்த 4 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வித்தின் திஸ் மந்த் எண்டுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு நம்ம செகண்ட் பார்ட், ஓகேங்களா, அந்த மாரத்தான் டிஸ்கஷன், கான்செப்ட் டிஸ்கஷன் நம்ம போவோம். ஓகேங்களா? கான்செப்ட் டிஸ்கஷன் மீன்ஸ் எந்த ஒரு கான்செப்ட்டும் நான் எழுத மாட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எழுத மாட்டோம். டேரெக்டாக ஒரு எம்டி பேஜ் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் இதுலேருந்து இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.